Dram shamara bara bari kabari balam. Hallelujah. Shatara bara bara dura bara bara kabari bidede. Praise Jesus. Rebra madara shibara kabara bara dura bara shibara dara. Hallelujah. Stotram, 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 stotram. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவை துதிப்போம். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. சொல்லுமா, பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. ஹல்லேலூயா. அவர் துதிக்கு பாத்திரர், அவர் கணத்துக்கு பாத்திரர், அவர் மகிமைக்கு பாத்திரர். ஹல்லேலூயா. ஷதரபரி பலதரபரம். ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, நேசிப்பவர் என்னை வெறுக்கவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, நேசிப்பவர் என்னை வெறுக்கவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்காக ஆமென். பலியானி ரே பரதர ஷதர பரி பலதர பரக பரி பலதுரப. Glory, glory, ribara turabara shibara kabara farabara durabari bededera. Praise the Lord. Stotram, stotram, shamara kabara farabari baladeriba. Praise the Lord. Stotram, 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 stotram. Hallelujah. Rikabara turabara shibara barabara durabare bere bere. நல்ல 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 வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவை துதிங்க, 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 துதிங்க. அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறார். ஆமென். அவர் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை விரும்புகிறார். இப்ப நல்ல வாயை திறந்து அப்பாவுடைய விருப்பத்தை நிறைவேற்ற போறோம். நல்லா துதிக்க போறோம். நல்லா துதிங்க. எந்த இடத்துல இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல அப்பாவை துதிங்க. அந்த இடத்துல கர்த்தரை உயர்த்துங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஷப்ரா கஃபரா பலதுரபா. Hallelujah. Ribaladara shibaraka bari baladaraba. Hallelujah. Ribaladara asaningapa. என் தேவனீங்கப்பா, என் சொந்த நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. சொல்லுமா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவ நீங்கப்பா, என் சொந்த நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. சொல்லுமா, எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்த நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்த நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. அப்பா பார்த்து சொல்லுங்க, அப்பா எங்க தேவை நீங்க தான் டாடி, எங்க சொத்து நீங்க தான், எங்க ஆசை நீங்க தான். ஹல்லேலூயா. ஆசை எல்லாம் நீர்தானையா. சொல்லுங்க, தேவையெல்லாம் நீர்தானையா. டாடியை பார்த்து சொல்லுங்க, ஆசை எல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. இரட்சகரே இயேசுநாதா, எங்கள் தேவையெல்லாம் நீர்தானே. இரட்சகரே, இரட்சகரே இயேசுநாதா,
தேவையெல்லாம் நீர்தானே. ஹல்லேலூயா. வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ரபலதரஷதரர். அப்படியே கொஞ்ச நேரம் நல்லா ஆவில அந்நிய பாஷையில ரீப்ராகா ஃபரபலா துரபரஷதரரா நல்ல அந்நிய பாஷையில துதிங்க துதிங்க. ஸ்தோத்திரம். ஷபரகா பரபலா துரபரபா. Hallelujah. Praise the Lord, 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 praise God. Hallelujah. Shatarabari balaturabara shabarabara. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரஃபா சொல்லுமா. யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஆமென். ரி பலதர சிவரக பரபலதர பௌரி பலதரேதர. நல்ல ரெண்டு கரங்களை வைத்து அப்படியே துதிங்க. ஷப்ரக பரபலதர பரி பலதர பரப ஏக்ரவா ஊர ஃப்ரபரத்ர பரபலதர பெரஷி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் சொல்லுங்க. அப்படியே இயேசுவின் ரத்தத்தை கூப்பிடுங்க. இயேசுவின் ரத்தத்தை சொல்லும் போதே விடுதலை. ஆமென். இயேசுவின் ரத்தத்தை சொல்லும் போதே விடுதலை. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை நிலை கால்கள்ல பூசினாங்க. அவங்க வீடுகளுக்குள்ள சங்கார தூதன் வரல. ஆமென். இயேசுவின் ரத்தம் உங்களை பாதுகாக்கும். இயேசுவின் ரத்தம் நம்மை பாதுகாக்கும். அவர்கள் சாட்சியின் வசனத்தினாலும் இயேசுவின் ரத்தத்தினாலும் ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினாலும் பிசாசை ஜெயித்தார்கள். உங்களுக்கு எதிரான மாந்திரிகத்தை நீங்க ஜெயிக்க என்ன பண்ணணும்? விசுவாச வார்த்தை அறிக்கை பண்ணணும். அடுத்தது இயேசுவின் ரத்தத்தை அறிக்கை பண்ணணும். இயேசுவின் ரத்தம் ரத்தத்தால கழுவப்படணும். இயேசுவின் ரத்தத்தால கழுவப்படணும். இயேசுவின் ரத்தத்தை
ஆமென். அறிக்கப்படணும், வாயை திறந்து அறிக்கப்படணும், வார்த்தையை எடுத்து வாயில பேசணும். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல், இந்த வார்த்தையை நம்ம அறிக்கப்படணும். இப்ப கொஞ்ச நேரம் அப்படியே அறிக்கப்படுங்க. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. சொல்லுங்க, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. இயேசுவின் ரத்தம் ஜெயம். சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம். இயேசுவின் ரத்தம் அக்னியா இறங்கட்டும் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள. இயேசுவின் ரத்தம் நெருப்பா இறங்கட்டும். மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். இயேசுவின் ரத்தம் அக்னியா இறங்கட்டும், அக்னியா இறங்கட்டும், அக்னியா இறங்கட்டும், ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள இறங்கட்டும். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம், 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 இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தத்தால் சுத்திகரிங்க, சுத்திகரிங்க, ஒவ்வொருவரையும் சுத்திகரிங்க, ஒவ்வொரு வீடுகளை சுத்திகரிங்க, ஒவ்வொரு ஆவி ஆத்துமா சரீரத்தை சுத்திகரிங்க. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், வீடுகளுக்குள்ள மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். அந்நிய காரியங்கள் வெளியேறட்டும், 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 வெளியேறட்டும். அப்பா, உமக்கு நேரம் கொடுக்காம அந்நிய காரியத்துல நேரத்தை கொடுத்த நிமித்தம் சில பிசாசுக்கு அவங்க வாசலை திறந்திருக்கலாம். இப்ப அப்படிப்பட்ட பிசாசுகளை அடித்து துரத்துகிறோம். அந்த மதியினத்தை ஒரு விசை மன்னியும், ரத்தத்தால கழுவுங்க, 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 கழுவுங்க. ஓ ராபா, உம்முடைய சமூகத்துல நேரம் கொடுக்காம தேவையில்லாத காரியங்கள்ல நேரத்தை செலவு பண்ணதெல்லாம் மன்னியும், 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 மன்னியும். அப்படியே ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, மன்னிங்கன்னு சொல்லுங்க, மன்னிப்பு கேளுங்க. ராபா லாபா ரீபா லாதா ராபா ரீபா லாபா ரீகாபா. வேதம் சொல்லுகிறது, ஒரு வீடு பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருந்தா அதுல இருந்து புறப்பட்டு போன அந்த பிசாசு 7 ஆவியை திரும்ப கூட்டிட்டு உள்ள வந்துரும். அப்போ அந்த மனுஷனுடைய முன்னிலைமை பின்னிலைமையோட மோசமா இருக்கும், அதிக கேடுள்ளதா இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே என் அன்பிற்குரியவர்களே, உங்க இருதயமாகிய அந்த வீட்டுல ஆண்டவருடைய பிரசன்னம், அவருடைய நினைவு, அவருடைய எண்ணங்கள், அவருடைய துதி அவரால நிறைஞ்சுக்கிட்டே இருக்கணும். உங்க வீடு, உங்க ஆலயம், உங்க சரீரமான ஆலயம், உங்க இருதயம் அவரால நிறைஞ்சுக்கிட்டே இருக்கணும். கிறிஸ்துவின் மகிமையினால் நிறைஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவரை துதிச்சுக்கிட்டே இருக்கணும். அவரையே யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். அவரை பத்தியே பேசிக்கிட்டே இருக்கணும். அப்படி இருக்கும்போது எந்த பிசாசும் உள்ள நுழைய முடியாது. நல்ல கரங்களை தட்டி அப்படியே உங்களை ஒப்பு கொடுங்க. நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதே புத்தியுள்ள ஆராதனை. Glory, 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 glory. Lebraka farabara turabara shibaraka baribara darabariba. Glory, 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 glory. பழைய பாவங்களை நினைச்சு சிலர் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. இப்ப அறிக்கைப்படுங்க, ஏசப்பா உங்களை கழுவுறார், கழுவுறார், கழுவி கொண்டு இருக்கிறார். அப்படியே கழுவி ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, உங்க இருதயத்தை ஒப்பு கொடுங்க. ரீபாலா தரபா ரீபாலா துரபரா ஷிபரகபா. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். இரவு நேரங்களில் கிரியை செய்கிற பொல்லாத மாந்திரிய கிரியைகள் எரியுது, 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 எரியுது. சொப்பனங்கள் மூலமாய் உள்ள வந்த எல்லா பிசாசும் கிரியைகள் எரியுது, எரியட்டும், எரியட்டும். அந்தந்த வீடுகளை விட்டு வெளியேறட்டும், 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 வெளியேறட்டும். எங்க இருந்து வந்து அங்கே ஓடு. ஃபயர். Ragadana shika bara bara dara bara shika bara bara dura bare bere dara ola bara dara bara bara dara bara kabare bara dara bara bashi bara ba. மரண ஆவிகள் அந்தந்த வீடுகளை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறது. அந்தந்த வீடுகளை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறது. பய ஆவிகள் வெளியேறி கொண்டிருக்கிறது. ஓ, ஒரு கலக்கத்தின் ஆவி சிலரை பிடிச்சிருக்கு. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஆவிகளை கர்த்தர் அடித்து விரட்டி கொண்டு இருக்கிறார். உங்க எல்லையை விட்டு விரட்டி கொண்டு இருக்கிறார். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். திருமண தடையை கொண்டு வருகிற பொல்லாத மாந்திரிக ஆவிகள் எரியட்டும், எரியட்டும், எரியட்டும். திருமண தடைகளை உடைக்கிறோம், திருமண தடைகளை உடைக்கிறோம். ஒரே பிராக்காவ குடும்பத்துல நல்ல காரியங்கள் நடக்க கூடாதுன்னு சொல்லி வைக்கப்பட்ட எல்லா மாந்திரிக கிரியைகள் எரிந்து ஒண்ணெல்லாம் போட்டு, எரிந்து ஒண்ணெல்லாம் போட்டோம். Glory to Jesus, glory to Jesus, glory to Jesus.
இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சிந்தனையை கெடுக்கிற, சிந்தனையை கெடுக்க வைக்கப்பட்ட, சிந்தனையை கெடுத்து உங்களை விழப்பண்ண வைக்கப்பட்ட, உங்களை விழப்பண்ணப்பட்ட வைக்கப்பட்ட எல்லா மாந்திரிய கிரியைகள் எரியுது, எரியுது. இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை ஒவ்வொரு சிந்தனை மண்டலத்தையும் தொடட்டும், தொடட்டும். வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். சிந்தனையில போராடுகிற எல்லா எசபேலை நாவின் கிரியைகள் எரியட்டும், எரிஞ்சு ஒன்னெல்லாம் போட்டு ஃபயர், ஃபயர். அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும். சொல்லுங்க நல்லா, நல்லா இயேசுவின் ரத்தத்தை சொல்லுங்க. இயேசப்பான்னு கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. இப்ப விடுதலை, கூப்பிடுற யாவருக்கு விடுதலை, கூப்பிடுற யாவருக்கு விடுதலை. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார், மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இயேசப்பான்னு கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமா இருக்கு. ஹalleluya. lebra baratura barashi barabara kabari baladara baradura lufroshi baraka bari baladara bari baladere bere rufroshi makabata ratarere. glory, glory, glory. நன்றி இயேசுவே, அழகானவர் இயேசு, அழகானவர், அழகானவர் இயேசு, அழகானவர், அருமையானவர், நேசரினிமையானவர். சொல்லுமா, அருமையானவர், நேசரினிமையானவர். ரோஜா தோட்டம், லீலி புஷ்பம். சொல்லுங்க, ரோஜா தோட்டம், லீலி புஷ்பம். நேசர் மடியே என்றும் பக்கம், நேசர் மடியே என்றும் பக்கம். ரெண்டு கரங்களை வேத்தி அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா, 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 அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா, ஆமென், ஆமென். நல்ல வாய் திறந்து ஸ்தோத்திரம் இந்த பையில இருக்கிற கற்கள் உடைகிறது, எரியுது. இப்போ அந்த ஆபரேஷனுக்காக ஹாஸ்பிட்டல்ல காத்திருக்கிற உங்க மேல கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டு இருக்கு. இப்ப அந்த கற்கள் கரைந்து ஒன்னெல்லாம் போகிறது, ஒன்னெல்லாம் போகிறது. எரியட்டும், எரியட்டும். அக்கினி இறங்குது, அக்கினி இறங்குது. சுகமளிக்க வல்லமை இறங்குது. எல்லா சுகர் நோய்கள் எரியுது, 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 எரியுது. மகிமை இறங்குது, மகிமை இறங்குது, மகிமை இறங்குது. Glory, glory, rebra bara bala duraba, ura faradara barashi bara bara bala dara baraka bari bala daraba, ura frabara tura bari bari kabara bala darashi baraka bari be. நல்ல கொஞ்ச நேரம் அப்படி அந்நிய பாஷையில துதிக்கும் போது கட்டுகள் உடைய போது, கட்டுகள் உடைய போது. ஆவியில ஜெபிக்கும் போதே கட்டுகள் உடையுது, கட்டுகள் உடையுது, கட்டுகள் உடையுது. rebra bara tura barashi baraka baraba lebra kafarabala tura barashi kabarabala tura barakaba lebra kabari bala darabari kabari bala darabarakaba lebro kafarabala tura barasha barakabari bala daraka. glory, 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 glory. எல்லா மாதிரி ஆவிகள் எரியட்டும், எரியட்டும். வசிக மருந்துகள் எரியட்டும், 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 எரியட்டும். ஏவல் ஆவிகள் எரியட்டும், எரியட்டும், எரியட்டும். பதிவிட ஆவிகள் எரியட்டும், எரியட்டும், எரியட்டும். கோழி ரத்தத்தை வச்சு செய்யப்பட்ட மாதிரிகள் எரியட்டும், சேவல் ரத்தத்தை வச்சு செய்யப்பட்ட மாதிரிய கிரியைகள் எரியட்டும். தகடுகள்லாம் எரியட்டும், மாதிரிய தகடுகள்லாம் எரியட்டும். முடிய வச்சு செய்யப்பட்ட மாதிரிகள் எரியட்டும், எரியட்டும், எரியட்டும். இயேசுவின் ரத்தம் டிரஸ் வச்சு செய்யப்பட்ட எல்லா மாதிரிய கிரியைகள் எரியட்டும், எரியட்டும், எரியட்டும். அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும். இயேசுவின் அக்கினி இறங்கட்டும், இயேசுவின் அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும். எல்லா செத்த ஆவியின் கிரியைகள் எரியட்டும். செத்த ஆவிகளை வச்சு செய்யப்பட்ட மாதிரிய கிரியைகள் எரியட்டும், 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 எரியட்டும்.
சொப்பனம் மூலமாய் ஆவியில உள்ள வந்த அந்த பிசாசு ஆவியில செயல்படுகிற அந்த ஆவிகள் அசுத்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் எரிக்கிறோம். எரியட்டும் எரியட்டும் எரியட்டும். அந்த ஆவியை விட்டு வெளியேறு. ஒவ்வொரு ஆவியை விட்டு வெளியேறட்டும். ஒவ்வொரு ஆத்மா விட்டு வெளியேறு. ஒவ்வொரு சரீரத்தை விட்டு வெளியேறு. உனக்கு அதிகாரம் கிடையாது. இயேசப்பா சிலுவையில சுமந்துட்டாரு. பிசாசின் தலையை நசுக்கிட்டாரு. எல்லா மந்திரவாதங்கள் எல்லாம் அழிச்சிட்டாரு. ஆமென். ஓ glory Jesus. ஆமென். ஹalleluya. ஆராதனை உமக்கே. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என்னை தேடி வந்தீர். சொல்லுங்க. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என்னை தேடி வந்தீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய் மாறிவிட்டீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய் மாறிவிட்டீர். நன்றி நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி. ஆமென். தொடர்ந்து அப்படியே ஜோமனோரே பிரபரலதரஷி Glory, 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 glory. Shandara Gandona Bodana Garianda Eka Barashi Barakabari Baradana Shika Glory, Brabaratura Barashi Barakabari Magibai, Magibai, Brabaratura Barashi Baradana Shika Barakabaur Gantona Bodandari Andari Andara Barakabari Baladere Berashi Barakaba. Hallelujah. வல்லமே மகிமே வல்லமே மகிமே. ஆராதிக்கின்ற ஒவ்வொரு மீது இறங்கட்டும். ஒரு மகிமை அபிஷேகம். ஹல்லேலூயா. ஒரு மகிமை மேகம் இந்த இடத்துல நிரப்படராஜா. ஓ காபா கர்த்தர் அநேகரங்களை பட்டை கொடுக்கின்றார். யுத்த அபிஷேகம் இறங்குது. யுத்த அபிஷேகம் ஆவின் மண்டலங்களை பொல்லாத ஆவியின் சேனைகளை எதிர்க்க முறியடிக்க கர்த்தர் அநேகர் மேல யுத்த அபிஷேகம் ஊற்றினார். இயேசுவினாலே பெற்றுக்கொள்ளுங்க. வான மண்டல பொல்லாத ஆவியின் சேனைகளோடு கூட நமக்கு போராட்டம் உண்டு. இயேசுவின் ரத்தத்தினால் நாம் அவற்றை ஜெயிப்போம். இயேசுவின் ரத்தத்தினால் ஜெயிப்போம். இயேசுவின் நாமத்தால் நாம் ஜெயிப்போம். இயேசுவின் வல்லமையால் நாம் ஜெயிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ யந்தா ரகதா ஷிகாபாரபா. துரித்தனைகளை அதிகாரங்களை உரிந்து கொண்டு ஓ அவைகளின் மேலே வீரமாய் கர்த்த வெற்றி சிறந்தார். ஆமென். நமக்கு எதிராக ஓ கட்டளை செய்யப்பட்ட எல்லா காரியங்களும் எல்லா எழுத்துக்களும் செய்யப்பட்ட எல்லா குளித்து போட்டார். கட்டளை குளித்து போட்டார். ஓ எடுத்து ஆணில் அடித்து சிறையில் அறைந்தார். இனி எந்த சாபம் இல்லை, இனி எந்த மரணம் இல்லை, இனி உன் வாழ்க்கையில் அழுது இல்லை, கூக்கல் இல்லை. ஓ கிம்பீர் சத்தம் மாத்திரம் உண்டாட்டம், துதியின் சத்தம் தொனிக்கட்டும். எல்லா முறுமுறுப்பு சத்தம் ஒவ்வொரு விடுதலை அப்பா எரிக்கப்பட்டு போட்டோம். கிம்பீர் சத்தம் உண்டாட்டும் தகப்பனே. ஓரிய வார்த்தைகளை தேவனுடைய வசனத்தை வார்த்தையை சந்தேகிக்க வைக்கின்ற அப்படியோட சந்தேகத்தின் ஆவியில் எரிக்கப்பட்டு போட்டோம். வேதத்தை குறித்த தேவையற்ற குழப்பங்களை கொடுத்து பிதா குமார் ஆவியானதை கொடுத்த திரியக தேவலை கொடுத்த குழப்பத்தை கொடுத்து சிந்தையை குழப்பி கொடுக்க ஆவியை புறப்பட்டு போய் எரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தாலே எந்த சரீரங்களை எந்த சிந்தையை போல குழப்பி கொண்டிருக்க இப்பொழுது வெளியேறி இயேசுவின்
இயேசுவின் நாமத்திலே எரிக்கப்படப்படும். வேதத்தை குறித்த தெளிவான அப்பா விளக்கத்தை ஆவியானவரே நீங்க கற்றுக் கொடுங்க. வியாக்கியானவர்கள் இறங்கட்டப்பா. வேதத்தை அப்பா ஆழமான ரகசியம் அறிகின்ற அறிவின் அபிஷேகம் இறங்கட்டும். எல்லாம் அப்பா வேதத்தை அறிய முடியாதவரை காணப்படுகின்ற அந்தகாரங்கள் விலகட்டும். அந்தகாரங்கள் விலகட்டும். ஜெபிக்க தடை செய்கிற எல்லா அந்தகாரங்கள் விலகட்டை போல ஒவ்வொரு பிள்ளைங்களை விட்டு அப்பா தனி ஜெபத்தை தனி உறவுகளை உம்மோடு கூட ஐக்கியம் கொள்ள அப்பா. அப்பா உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும். ரேகா நகாபா ரகாந்தா நபா ஜெயமெடுக்க ஜெயத்தின் அபிஷேகம் இறங்கட்டும். ஓ ரகாபா ரகாபா அந்தரபா வான மண்டல பொல்லாத ஆவி செயல்கூடு அப்பா எதிர்த்து நிற்க தகப்பனை யுத்தம் செய்ய கிருபை இறங்கட்டும். என் கைகளே அப்பா போருக்கு என் வீரர்களுக்கு யுத்தத்துக்கு கத்தாயம் ஸ்தோத்திரம் ரிஷிகா அப்பா ரகாபா ரகா ஹந்தோரைந்தல் கத்த கண்மலைகளை அநேகமாக மாற்ற கற்பாறை நீரற்றம் இப்போது மாற்றிக்கொண்டு இருக்க அநேக கற்பாறை உடைக்கப்படுகிறது. கண்மைகள் நொறுக்கப்படுகிறது. ஓ கர்த்தர் சத்தனின் அலங்கங்களை கோபுரங்களை மதிலை இடிக்கின்றார், நொறுக்குகின்றார். தண்ணீரினால் அநேக வாகால் ஸ்தலங்கள்ல தண்ணீரினால் மிகப்பெரிய அழிவு வருகிறது. வானத்தின் நெருப்பு விளம்பு கொட்டப்படுகிறது. நெருப்பு கற்கள் வீசப்படுகிறது. ஓ ரியாந்தா ரபா ரியாஷிகா பராக்ரபா மனிதனின் பாகனால் மிருகங்கள் ஆழ்கிறப்படுகிறது. ஏக்க கத்தாவே இறக்கச்சிங்க ராஜா தோ ரியாந்தா ரபா அழிவுன்னு சொல்லலாம் கத்த ஜாதியிலே ஓ அடிக்கிறா பாரா பாராகா தூன ஷீகா பாரா காம்பா ஓ என்னோட என் பலியினால் என்னோட என்னுடைய பரிசுத்தவான்களை கத்த கூட்டுங்கள் என்று சொல்லுகிறார். வானது 4 முனைகளும் அவருடைய பரிசுத்தவான்கள் கூட்டப்படுகிறார்கள். இதோ மனால் வருகின்றார்கள். எதிர்கொண்டு போவோம். ரீகானா அந்தோரபா தன்னுடைய வேலைக்கு என்னை குறையாமல் தன்னுடைய அக்கினியின் தீபத்தை ஓ அணையிடாமல் பார்த்துக்கள் பாக்கியவான்கள். ஓ ரகாந்தரா தன் பட்டயத்தை கூர்மையாக கைகள் பாக்கியவான்கள். கரக ஹந்தோர ஹந்தரமம் வள்ளுங்களிக்கப்பட்ட பாகங்கள் ஒவ்வொரு பட்டயங்களும் இயேசு நாமத்தால ஷார்ப்பாக தீட்டப்பட்ட பட்டயங்கள் கூர்மையாக்கப்படுவதாக. ரகா தன ஷீகா பரா கதா ரகா எத நகாந்தரபா வல்லமை ரேகே நாஷிகா பராங்கா த நாஷிகா பராந்தல் தேபா ரகா தனாக்ரபா யாந்தர்பா பராக்கிரமசாலிகளும் இடறி விழுகின்றார்கள். வீரர்களும் இடறி விழுகின்றார்கள். சேனை அதிபர்களும் சேனை தலைவர்களும் இடறி விழுகின்றார்கள். ஆனால் கர்த்தர் காத்துள்ள வளர்களில் பல பொது பலனது சட்டை அடுத்து உயர் எழுப்பி வருகின்றார்கள். அவர்கள் நடந்தாலும் சூரடையார்கள். அவர்கள் ஓடினால் இலைப்படார்கள். ஓ ரகா பரா தனா பரா ஷியாந்தா ரகாந்த கர்த்தருக்கு பயந்த கர்த்தருடைய மறைவிலே உள்ள அநேகர், உன்னதமானுடைய மறைவில் உள்ள அநேகர், சர்வவளுடைய நிலையில் தங்கின அநேகர் இதோ யுத்த வீரர்களாக ஜெயங்கொண்டவர்களாக வெண்குதிரை மேல் பட்டயத்தோடு கூட இது எழும்புகிறார்கள். ஒரு சேனை தேவ சேனை புறப்படுகிறது. வடக்கு தெற்கிலிருந்து சாந்தா நாமா நங்கா தைனா கரா பரா கதா நபா ரகா தனா ஷீகா பரா அந்தரபா. கர்த்தர் வடக்கிழக்கு கொடி என்று சொல்கிறார், தெற்கு நோக்கி வைத்திராது என்று சொல்கிறார். நீ கட்டப்படுவாய். கர்த்தர் இடிந்து போன அநேகருடைய வாழ்க்கை கட்டி எழுப்புகிறார். இயேசு நாமத்தால receive in the name of Jesus. உடைக்கப்பட்ட ஓ கட்டப்பட்டு பாதியிலே விட்டப்பட்ட அஸ்திபாரங்கள் திரும்ப எடுப்பிக்கப்படுகிறது, திரும்ப கட்டப்படுகிறது. பிரமாணம் வெகு தினம் போகிறது. ஷாலா தந்தா ராங்கா பாரா கர்த்த பூமியிலே புதிய காரியங்களை செய்கிறார். இப்பொழுதே தோன்றுகிறது. ஓ ரியாங்கரபா கர்த்தருடைய திட்டத்தை ஓ தடை செய்கின்ற ஆவிகள் எரிக்கப்படுகிறது. தேவனுடைய சித்தத்தை தடை செய்கிற ஆவிகள், எழுப்புதலை தடை செய்கிற ஆவி எரிக்கப்படுகிறது. தேவனுடைய சித்தத்தை பூமியில செய்ய விட முடியாதவர் சபைகளையும் ஊழியங்களையும் ஜனங்களை கட்டி வைத்துள்ள எல்லா மாய ஆவிகள், அந்தகர ஆவிகள், ஓ சிற்றின மயக்கங்கள் எரிக்கப்படுகிறது. சொல்லுங்க, எரிக்கப்படப்பட்டோம். ஓ ரகா வேஸ்டின விபச்சாரம் எரிக்கப்படப்பட்ட குடும்பங்களை, சபைகள், ஊழியங்களை, கிரேஸ் என்று எல்லா விபச்சார அசுத்த ஆவிகள், துர்ச்சன ஆவிகள், மோக ஆவிகள், எல்லா மாம்சிக ஆவிகள் எரிக்கப்பட்டு பரிசுத்த அபிஷேகம் இறங்கட்டவா. அப்பா நீர் உலாக இந்த இடம் என்பதை உணரட்டும். பரிசுத்த பயம் உண்டாவட்டும் தகப்பனே. ஓ ரியாங்கா ராங்கா பாரா கந்தா ராங்கா பாரா கந்தா ராஷிகா பௌதந்தரவா. அநேக சபைகளை பரிசுத்தவான்கள் உலாகிறார்கள், தூதர்களை உலாகிறார்கள். ரீகாங்க தேவன் தன்னுடைய மகிமையில மகத்துவத்தோடு எழுந்தல் இருக்கிறார். கர்த்தர் எழுந்திருக்கிறார். சத்துக்கள் சிதறந்து அழிந்து போகலாக கர்த்தர் எழுந்தல் இருக்கிறார். நீதி செய்ய அவர் இப்பொழுது எழுந்தல் இருக்கிறார். ஓ நீர் பரிசுத்தர். ஷாலா பாரா கந்தா ரபா ரகாந்தர் ஆந்தரபா. எல்லா நரகத்தின் ஆவிகள், பாதல ஆவிகள்,
கொலை செய்கின்ற ஆவிகள், ரத்னம் சிந்த ஆவிகள், பிலிசின் ஆவிகள், பராமரி ஆவிகள் எரிக்கப்படுகிறது, எரிக்கப்படுகிறது, எரிக்கப்படுகிறது. குடும்பங்களுக்கு சென்ற சிறு பிள்ளைங்களுக்கு எதிராக அப்பா அநேக ஜனங்களை தூண்டிவிட்டு அவளை கடத்த வைக்கின்ற, அவளை உறுப்பை விற்க வைக்கின்ற கொடூரமான அப்படிப்பட்ட துன்மாக்க கும்பல்கள் இப்பொழுது பிடிபடுகின்றார்கள். கர்த்தர்கள் மேல பட்சிக்கு அக்னி ஊற்றுகிறார். ஈஷி காந்தா நந்தா ராங்கா தாந்தா ரியாந்தோரபா ஓ ரியாந்தரபா பாலியல் தொழில் செய்ய தோன்றுகின்ற, அவர்களை விற்கின்ற, அவளை கொடுமையாக சித்திரப்படுத்துகின்ற, இப்பொழுது அந்தரங்கத்தை செய்து கொண்டிருக்கின்ற அநேகர் மேல் தேவனுடைய நியாயத்திற்கு இறங்குகிறது. ஓ அப்படிப்பட்ட பிள்ளைங்களும் வாலிப பெண்களும் இப்பொழுது விடுவிக்கப்படுகின்றார்கள். அவருடைய கட்டில் இப்பொழுது அறுக்கப்படுகிறது, சிறைச்சாலை கட்டில் அறுக்கப்படுகிறது. எல்லாம் சிறையிருப்பு, அப்படிப்பட்ட எல்லா சிறையிருப்பில் இப்பொழுது எரிக்கப்படுகிறது. ஓ ராங்கா பாரா காந்தா நாகா பணத்துக்காக அப்படிப்பட்ட காரியங்களை செய்கின்ற ஒவ்வொரு நபர் மீது இப்பொழுது தேவனுடைய பட்சிகள் அக்னி இப்பொழுது ஊற்றப்படுகிறது. அப்பா அப்படிப்பட்ட புரோக்கர்கள் கும்பல்கள், இதுக்கு தவறுக்கு துணை செய்கின்ற ஒவ்வொரு அதிகாரிகளும் பட்சிக்கப்பட்டு போட்ட தகப்பனே, தூராக்காபா லஞ்சம் வாங்கின்ற ஒவ்வொரு தகப்பனே அப்பா நீங்க சந்திங்கப்பா, பட்சிங்க தகப்பனே அப்பா, லஞ்சம் வாங்கின்ற ஒவ்வொரு அப்பா நீதியை புரட்டுகின்ற ஒவ்வொரு மீது அக்னி இறங்கட்டப்பா, நேர்மையோடு நீதியோடு தகப்பனே தன்னுடைய துறையை கவனிக்க, தன் வேலையை கவனிக்க கிருபை இறங்கட்டும். ஓ தேவனுடைய கோபாக்னி இறங்கி வருகிறது. ரேகாமா ஜனங்களை வஞ்சிக்கின்ற, அபகரிக்கின்ற, ஏமாற்றின ஓ ஜனங்களை ஏமாற்றி பிழைக்கின்ற ஒவ்வொரு மீது இப்பொழுது கோபாக்னி இறங்குகிறது. தூரா ஷீகா பாரா கந்தா ராகா பாரா கந்தா ராகா சந்தா ராகா தந்தரபா ஒவ்வொரு துறையும் சுத்திகரிக்கப்படுவதாக, 7 பிளாக்கள் வருவதாக. அப்பா தகப்பனை நேர்மையானவர்கள் நீதியாக அரசாட்சி கிருபை இறங்கட்டும். என் லஞ்ச ஊழல்கள் என் தேசம் அகற்றப்படுவதாக. பொய்யை பரப்பின்ற அப்பா அவதூறை பரப்பின்ற ஒவ்வொரு பட்சம் இறங்கட்டும் தகப்பனே. பிறகு தீமையான காரியங்களை பரப்புகின்ற, தூஷிக்கின்ற அப்பா பேசின ஒவ்வொரு நாவலையும் பற்றி இறங்கட்டு ராஜா. தூரா ஹந்தா ராகா ஷீகா பாரா கந்தா ரகா ரத்தம் சிந்த பதிர்க்க ஒவ்வொரு கால்கள் அக்னி இறங்கட்டப்பா. அப்பா தகப்பனை பிறகு பேசின பொய் சாட்சி கூறின்ற ஒவ்வொரு நாவல்களை பட்சி அக்னி இறங்கட்டும். பொய் நாவல் தேவனுடைய அக்னி இறங்கட்டும் ராஜா. தூரா பரு ஷீகா பாரா கந்தா ரபா வல்லமே தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. ஓ ஒரு அபிஷேகம் இறங்குகிறது. பொய் நாவல கத்த வல்லமை இறங்குகிறது. ஓ ரகா தானா ஷீகா பாரா ஹந்தா ரபா பொய்யை பரப்புகின்ற, பேச வைக்கின்ற எல்லாம் பொல்லாத ஆவில் எரிக்கப்படுகிறது. மனமேட்டு நாவை எரிக்கப்படுகிறது. ஓ ரகா தனாபா பெருமை நாவை எரிக்கப்படுகிறது. சவுளி நாவை எரிக்கப்படுகிறது. தூர ஷீகா பா அமலேக்கம் எரிக்கப்படுகிறது. சன்பிளாக் தோபியாக்கள் நாவை எரிக்கப்படுகிறது. சொல்லுங்க ஃபயர் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். ரகா ஷீகா பாரா கந்தா ரகா சந்தா ரபல் லோகு ஷீகா பாரா கிரபாந்தா ரகாந்தா ரபல் ரகா ரஹத்துமா தனா ஷீகா எல்லா பயத்தின் நாவுகள் எரிக்கப்படுகிறது. சோம்பலை நாவை எரிக்கப்படுகிறது. செய்கிற ஓ வேலை செய்யாமல் சோம்பலடை எரிக்கப்படுகிறது. பொய்யை தொற்றி திரிகின்ற ரீகானா ஷீகா பராக்ரம் அந்த ரகாந்தரபா ரகா தனாபா அப்படிப்பட்ட ஒவ்வொரு ஆவி எரிக்கப்படுகிறது. யாவா லாந்தா ராங்கபா சுத்திகரிப்பு, தேவனுடைய சுத்திகரிப்பு ஓ ஒவ்வொருமே ஊற்றப்படுகிறது. அப்பா சுத்திகரிங்க ராஜா. பரிசுத்து இறங்கட்டும், நீதி இறங்கட்டும், நேர்மை இறங்கட்டும், நியாயம் இறங்கட்டும் தகப்பனே. தூரா வர்றா பர்ரா கஷிகா பராக்கர் ஹந்தரபா நேர்மை நடந்தவர்கள் சமாதான பிரவேசிகர்கள் தேவனுடைய மகிமையில் எடுக்கப்படுகின்றார்கள். தேவனுடைய மகிமையிலே சேர்க்கப்படுகின்றார்கள். அநேக விமர்சனம் தடுத்து தேவனுடைய மகிமையிலே சேர்க்கப்படுகின்றார்கள். ரிஷி காபா ராங்கா பாரா கந்தர்பா கர்த்தரே சூரியனும் கேடகமானவர், உத்தமமான நடக்க அவர் நன்மை வழங்காமல் இரார். நீ நல்லவர் ராஜா. அநேகர் மேல ஜெயத்தின் அபிஷேகம் இறங்குது. எழுதின எக்ஸாம்ல ஒரு ஜெயம் உண்டாகிறது. ஓ எழுதின எக்ஸாம்ஸ்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகிறது, விருத்தி உண்டாகிறது. அநேக பிள்ளைங்க அடுத்த படிநிலைக்கு கடந்து செல்றாங்க. உயர் பதவிக்கும் உயர் படிப்புக்கும் செல்கின்ற ஒவ்வொரு பிள்ளைங்களும் இப்பொழுது ஆசீர்வாதக்காரை இறங்கட்டும் தகப்பனை. ஞானம் இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும் பதிக்கின்ற அப்பா. எல்லா இடங்களையும் காணப்படுகின்ற பிள்ளைங்க எல்லா பிரச்சனைகளும் மாறிப்பட்ட தகப்பனை. அப்பா பிள்ளைங்களை பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனை. அப்பா பிள்ளைங்களுக்கு அப்பா மற்றவங்களும் அறிகின்ற எல்லா அந்த டார்ச்சஸ் அப்பா தாங்கின்ற சகிப்புத்தன்மை கொடுங்க அப்பா. தீமை சகிக்க அதை டாலரேட் பண்ண கிருபை இறங்க
இறங்கட்டும் ராஜா. ஓ ரகாஷிகா பாரா கந்தா ரகாஷ் அந்தரபா படிக்கின்ற இடத்துல வருகின்ற எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி போடுங்க அப்பா. பிரச்சனை மேற்கொள்ள ஒரு தைரியத்தை அபிஷேகம் இறங்கட்டும் தான் கம்பெனி இறங்கட்டும். தற்கொலை பண்ணுகிற ஆவியில் எரிக்கப்படும். தற்கொலை பண்ண தோன்றி எல்லாம் எரிக்கப்படும் 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 எரிக்கப்படும். தூரா பாரா கந்தா ரகாஷிகா பாரா அருள் பேசுகின்ற ஆவிகள் இயேசுவின் ஆவியில் எரிக்கப்பட்டு ரீகானா கபாரா கந்தா ஷீகா பராகமந்தரவல் ஏத்தின் புத்திரன் மீது தேவனுடைய நியாயத்திற்காக இறங்குகிறது. ஓ ஏசான் சந்ததி மீது தேவனுடைய நியாயத்திற்காக இறங்குகிறது. கத்த பட்சித்து போடுகின்றாரு. ஷாலா பாரா கந்தா ரகா தனஷன இஸ்ரவேலே ஒரு ஜாதி மீதியாக வைப்பேன். லோக வாரா கம்பா ராங்கா பஸ் தராங்க ரஷந்தரபா நன்றிய பரிஷி கபோ சந்தரகந்தரபா வல்லமை இறங்கட்டும். ஒரு சித்திரப்பு இறங்கட்டும். ஓ ரகா தனா ஷீகா பாரா கந்தா ரபா வேதாசிக்க தடைசி நாவி எரிக்கப்பட்டு போட்டோம் அப்பா. உம்மோடு ஒருவாட தனிஜபத்தை ஒருவாட தடைசி ஆவி எரிக்கப்பட்டு போட்டோம். உம்மோடு நீண்ட நேரம் ஜெபிக்க ஒருவாட ஆவிக்குள்ளாகி தரிசன பார்க்க அப்பா அநேக ஆயிரம் கோடி ஆத்மாக்களுக்கு அப்பா புரோஜனம் மாறிட்டதாக ஜபாபிஷி இறங்கட்டும். ஜபாபிஷி இறங்கட்டும். ஜபாபிஷி இறங்கட்டும். தூரா பாரா கந்தா ரபா ரகா தன ஷீகா பாரா கந்தா ரபா ரகந்தா ரகந்த ரபா வல்லமை 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 வல்லமை. ஓ ரந்தார சந்தரபா வானமர்த்த மகிமை நிரப்பட்டும். ஹல்லேலூயா. என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். சொல்லுமா. என் தெய்வமே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். என் உள்ளமும் என்னோடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா ஏங்குதையா. என்னுள்ளமும் என்னுள்ளமும் என்னோடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா ஏங்குதையா. என் தெய்வமே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு சுத்திகரிப்பின் அபிஷேகம் ஒவ்வொருவரை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ராஜா ரப்ரகா ஃபரபலதரபா ரிபலதுரபரகா பரபலதரபா லோப்ரகா பரிபலபா ரிபல பக்கவாத வியாதி உண்டு பண்ண செய்யப்பட்ட எல்லா மாந்திரிய கிரியெல்லாம் எரியுது 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 எரியுது. அக்கினி இறங்குது அக்கினி இறங்குது. கைகள்ல கால்கள்ல கர்த்தருடைய அக்கினி இறங்குது. கைகள் கால்களை செயலக்க பண்ண வைக்கப்பட்ட எல்லா மாந்திரிய கிரியைகள் முடிய வச்சு செய்யப்பட்ட அந்த மாந்திரிகம் இப்ப எரியுது எரியுது எரியுது. எரிஞ்சு ஒன்னெல்லாம் போகுது எரிஞ்சு ஒன்னெல்லாம் போகுது. சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தை எரிஞ்சு ஒன்னெல்லாம் பெய்ரும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யோபின் முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமையை கர்த்தர் இரட்டிப்பாய் ஆசீர்வதிக்கிறார். ஒருவேளை நீங்க மாந்திரிகத்தினால் அநேக காரியங்களை நீங்க இழந்திருக்கலாம். நீங்க வேதனையோடு இருக்கலாம். ஐயோ எங்க மாந்திரிகம் பண்ணி பொல்லாத மனிதர்கள் எங்க பிசினஸ் ஒண்ணெல்லாம் ஆக்கிட்டா நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார், இழந்த எல்லாவற்றையும் 2 மடங்கு தருவேன். நல்ல கரங்களை தட்டி பெற்றுக்கோங்க. முந்தின சீரை பார்க்கிற கர்த்தர் உங்களுக்கு நற்சீர் உண்டாக்குகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஷப்ரபரி பலதர. ஹல்லேலூயா.
நல்லவரே, மை துதிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya. பிரகா பரா பலா தரா பரா கபரி பலா தரா பரி பெரேதர் ஓலா பிரகா பரி பலா தரா பரி பலா தரா பரா கபரி பலா பரி பெரே பெரேஷ் ஓலா பரா பரி பலா தரா பரி பலா தரா பரி பலா தரா ஓலா பரா பரி பலா தரா பரி பலி பலா தரா பர பஷி பரபா. ஒருத்தர் எங்களோடு இப்ப ஜெபிச்சு கொண்டு இருக்கிறீங்க. ரே பிரபாலபா ஓ ஷபாரா. உங்க வாழ்க்கையில ஒரு ஆண்டுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை இழந்து நீங்க வேதனையோடு இருக்கிறீங்க. இன்னைக்கு இந்த முதலாவது நாள் நீங்க வேதனையின் மத்தியில இருக்கலாம். ஆனா அப்பா உங்களை பார்த்து சொல்றார், உங்களை நான் பெருக பண்ணுவேன். ரே பிராகாபா ரேபா, நான் உன்னை உயர்த்துவேன். தாயின் கருவில் நான் உன்னை முன்குறித்தேன். நான் உன்னை அறிந்திருக்கிறேன். நீ என்னுடையவன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவன். ஹalleluya. ரே பிராகாபா லாபா ரேபா லா தரபா, உன்னை நான் மறக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ரப்ராகாபா ரேபா லா தரபா. உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளித்து கர்த்தருடைய மகிமை உன் பின்னாலே காக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்தி கொண்டு இருக்கிறார். இழந்த எல்லா மகிமையும் திரும்ப வருது, இழந்த எல்லா நன்மையும் திரும்ப வருது, திரும்ப வருது, திரும்ப வருது, திரும்ப வருது, திரும்ப வருது. எல்லா சோர்வுகள் வெளியேறி கொண்டிருக்கிறது, சோர்வுகள் வெளியேறி கொண்டிருக்கு. ஒரு சிலர் ராத்திரி நேரங்கள்ல பயத்தினால அலறி அப்படியே எந்திருக்கிறீங்க. அவ்வளோ பிசாசு வந்து உங்களை போராடுது, உங்களோடு போராடுது. அப்படிப்பட்ட ஆவிகள் இப்ப எரியுது எரியுது எரியுது. சிலருடைய சரீரத்தை அழுக்கழிச்சு வெளியேறி கொண்டு இருக்கிறது, வெளியேறி கொண்டு இருக்கிறது. சிலருடைய குடும்பங்களை விட்டு வெளியேறி கொண்டு இருக்கிறது. சிலருடைய வாகனத்துல கிரியை செய்கிற பொல்லாத கிரியைகளை இப்ப எரியுது 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 எரியுது. உங்களுடைய ஆக்சிடென்ட் ஆகி நீங்க மறிக்க வேண்டும் என்று பொல்லாத மனிதர்கள் உங்க வாகனங்கள்ல செய்திருக்கிறாங்க, மாந்திரிக செஞ்சிருக்கிறாங்க. இப்ப கர்த்தர் அந்த வல்லமையை முறிக்கிறார் முறிக்கிறார் முறிக்கிறார். பெற்றுக்கோங்க. receive it, take it. Glory, 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 glory. Hallelujah, hallelujah. வட்டிக்கு மேல வட்டி வாங்கி கட்ட முடியாம தற்கொலை தான் இனி வழி என்று தவித்துக் கொண்டு இருக்கிற உங்க வாழ்க்கையில அந்த தற்கொலை எண்ணங்கள்ல இருந்து இப்ப கர்த்தர் விடுதலையை கொடுக்கிறார். அந்த தற்கொலை எண்ணங்கள், பயத்தின் ஆவிகள் இப்பொழுது வெளியேறுகிறது, வெளியேறுகிற. கர்த்தர் உங்களை கடன் பிரச்சனையை மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடு, நீயோ கடன் வாங்காது இருப்பாய். ஆமென். ஹalleluya, ஹalleluya. உமது தயவால் மலை போல் நிற்க செய்தி, உம்மை விட்டு பிரிந்து மிகவும் கலங்கி போனேன். சொல்லுமா, உந்தன் தயவால் மலை போல் நிற்க செய்தி, உம்மை விட்டு பிரிந்து மிகவும் கலங்கி போனே. கண்மலையே மீட்பரே, என்னை கைவிடா தெய்வமே. சொல்லுமா, கண்மலையே மீட்பரே, கைவிடா தெய்வமே. ஆராதனை 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 அன்பரீசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அப்பா, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். அப்பா, அப்படியே 2 கரங்களை உயர்த்தி மாந்திரியத்தினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். போறோம் பாரத்தோட தெய்வ பிள்ளைகள் நம்ம இணைந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் அவங்களை விடுதலையாக்க போறார். இந்த மாந்திரிக தொழில் செய்கிறவங்க எல்லாம் மனம் திரும்பணும். இந்த மாந்திரிக தொழில், இந்த பில்லி சோனிய தொழில் வேரோடு அழியணும், அழியணும், அழிஞ்சு போகணும். இன்னைக்கு இதனால எத்தனையோ குடும்பங்கள் கண்ணீர்ல இருக்கு, நடுத்தருவுக்கு வந்திருக்கிறாங்க. நல்லா இருந்த குடும்பங்கள் இன்னைக்கு நடுத்தருவுல வந்திருக்கிறாங்க.
எத்தனையோ குடும்பத்துல மரணங்கள் காணப்பட்டிருக்கு. எத்தனையோ வேதனையான காரியங்கள் இதனால் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் மாறணும். இந்த வட இந்தியாவில இன்னைக்கு பாருங்க, மக்கள் அறியாத ஜனங்கள் அன்னைக்கு இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க பிள்ளைங்களே பலி கொடுக்கறாங்க. இந்த மந்திரவாதிகள் பேச்சை கேட்டு பிள்ளைங்களை, வாலிப பிள்ளைங்களை, சிறு குழந்தைகள் எல்லாம் பலி கொடுக்கறாங்க. இப்படிப்பட்ட அருவர் பிசாசு இன்னைக்கு நம்ம தேசத்தை கட்டி வச்சிருக்கு. மனுஷனுடைய கண்களை, ஆவிக்குரிய கண்களை குருடாக்கி வச்சிருக்கு. கண்கள்லாம் திறக்கப்படணும், அவங்களாம் ஏசப்பாவை அறியணும். அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் மாறணும். ஜெபிக்க போறோம். அப்படியே 2 கரங்களை உயர்த்தி அப்பா, அந்த மாந்திரிகத்தினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களை மேல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். அப்பா, இழந்த எல்லாம் திரும்ப வரட்டும். சமாந்தரா நிரப்புங்க. எல்லா கிரியைகள் எரியட்டும், எரியட்டும். எல்லா மாந்திரிக கிரியை வேரோடு எரியட்டும். இந்த பில்லி சூனிய ஏவல் ஆவியின் கிரியைகள் வேரோடு எரியட்டும். எல்லா அஸ்தரோத்தின் கிரியைகள் வேரோடு எரியட்டும். அப்ப அந்த தொழிலை செய்கிற ஒவ்வொருவர் ரட்சிக்கப்படட்டும். ஒவ்வொரு மக்களும் ரட்சிக்கப்படட்டும். கேரளால இருக்கிறவங்க ரட்சிக்கப்படட்டும். தமிழ்நாட்டுல, வட இந்தியால, நீ எந்தெந்த பகுதியில், அசாம்ல இருக்கிற ஒவ்வொருவர் மனம் திரும்பட்டும், மனம் திரும்பட்டும். இன்னைக்கு தேசத்துல நரபலிகள் கொடுக்கறாங்கப்பா. இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் தேசத்துல இல்லாம போட்டு இப்படிப்பட்ட மனுஷ ரத்தத்தை குடிக்கிற அப்படிப்பட்ட ரத்த காட்டேரி பிசாசின் கிரியெல்லாம் எரியட்டும். தேசத்துல இல்லாம போட்டு, இந்த பூமியில இல்லாம போட்டும். ஒரு கட்சியை அழிக்க இன்னொரு கட்சிக்கு விரோதமா மாந்திரிகம் பண்ற அப்படிப்பட்ட மாந்திரிக கிரியைகள்லாம் எரியட்டும். அப்படிப்பட்ட சத்துருக்களுக்கு விரோதமா யுத்தம் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்ல 2 கரங்களை வை. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும். கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக, சிறுபான்மையினருக்கு விரோதமாக கிரியை செய்கிற அப்பா, அப்படிப்பட்ட மாந்திரிக கிரியைகள், யாகங்கள் அழியட்டும். அழிந்து போட்டு அப்படிப்பட்ட சத்துருக்கள் ஒன்னெல்லாம் போட்டு நொறுங்கி போட்டு எல்லா பாதாளத்தின் வல்லமைகள் எரியட்டும். நல்லா துதிக்கும் போது உங்க எல்லையில இருந்தா இப்ப எரியுது. ஆவிகள் வெளியேறிக் கொண்டு இருக்கிறது. எல்லா சர்ப்பத்தின் ஆவிகளா எரியுது. ஹalleluya. Thank you Jesus. Amen. இயேசுவின் ரத்தம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. உங்க வல்லமையினால் நிரப்புங்கப்பா. ஒவ்வொரு வீட்டையும், ஒவ்வொரு பிசினஸையும், ஒவ்வொரு ஊழியங்களையும், ஒவ்வொரு தனிப்பட்ட நபரையும் இயேசுவின் ரத்தத்துல வேலை எடுத்து ஜெபிக்கிறோம். பாதுகாத்துக்கோங்க அப்பா. இவங்க மேல இயேசுவின் ரத்தத்தினால் முத்திரை போட்டு ஜெபிக்கிறோம். எந்த பில்லிசனியமோ, மாந்திரமோ, இவங்களுக்கு மந்திரவாதமோ, எந்த பொறாமை, எரிச்சல் கிரியைகளோ இவங்களை தொடக்கூடாதுன்னு இயேசுவின் நாமத்தை கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்துல கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம். எங்களையும் அப்பா உங்க ரத்தத்துக்குள்ள வேலை எடுத்து ஜெபிக்கிறோம். அப்ப இந்த ஊழியத்தையும் ரத்தத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு பேசுங்க. ஆமென். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். உங்களும் யாவரும் இந்த பில்லிசனியத்துக்கு எதிரான ஜெபத்துக்கு இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இப்பொழுது கூட நம்ம சிறிய தியானத்துக்கொண்டு எடுத்துக்கொண்ட ஒரு அருமையான வேத பகுதி 116வது சங்கீதத்தில் சில வசனங்களை நம்ம வேகமாக தியானித்து ஜெபித்து இந்த கூடத்தை நிறைய செய்யும். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளும் வேத புத்தகத்தை. கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். அவர் தமது செவி எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் மூலம் அவரை தொழுது கொள்வேன். மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது. இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். அப்பொழுது நான் கர்த்தரின் நாமத்தை தொழுது கொண்டு, கர்த்தாவே என் ஆத்மாவை விடுவியும் என்று
கெஞ்சினேன். அல்லேலூயா. இந்த நாளில் அதிகமான நபர்கள் இந்த கடைசி காலங்களிலே நேரடியாக போரிட முடியாமல் முன்பொரு காலத்திலே யுத்தமினால் சண்டை போர் செய்வார்கள், ஒரு நாட்டுக்கும் அதில் யார் ஜெயிப்பாங்க அந்த நாட்டை கைப்பற்றாங்க. இந்த கடைசி காலங்களில் மனுஷன் மேல் இருந்த அந்த அன்பு தணிந்து போனது. வேதத்தில் எழுதப்பட்டபடி கடைசி காலங்கள் கொடிய காலங்கள் வரும் என்று அப்போஸ்தலன் பவுல் குறிப்பிடுகின்றார். மனிதர்கள் தற்பெருக தான் மட்டும் வாழ வேண்டும், தன் குடும்பம் தன் பிள்ளைகள் வாழ வேண்டும். தான் வாழ வேண்டும் என்றால் எப்பேற்பட்ட அவன் எக்ஸ்ட்ரீமுக்கு போகணும், மற்றவர்களை அழிக்க தயங்க மாட்டான், மற்றவருடைய நன்மை கிடைக்க தனக்கு மாத்திரம் நன்மை கிடைக்கணும், தனக்கு மாத்திரம் எல்லாம் கிடைக்கணும், யாருக்கு எது கிடைக்கக்கூடாது என்று தற்பெருக வீம்புக்காரராக யாரையும் மதிக்காம அகங்காரிகளாக துணிகரமாக உள்ளவங்க இருமாப்பான சிந்தனை, யார் என்னது எடுத்து சொன்னாலும் நல்ல காரியங்களை அதை கேட்டு அதை செய்ய அந்த மாதிரி எதுவுமே இல்லாத ஒரு ஜென்ரேஷன், கடைசி கால ஒரு ஜென்ரேஷன் வாலிப பிள்ளைங்க அநேக இன்றைக்கு அப்படிதான். பெற்றோர் மிகுந்த பாடுபட்டு கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க. ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நீ யார் என்ன சொல்ல, நீ யார் என்ன கேட்க, எதுக்கு நான் உன்னோட அட்வைஸ் கேட்கணும், என்னுடைய வாழ்க்கை ஏன் இஷ்டம் என்று அவங்க திருமண வாழ்க்கை ஆடையிலையும் எல்லா விஷயத்துலையும் இப்படி இருமாப்பான சிந்தை, மேட்டிமை, துணிகரம், தாய் தகப்பனை கீழ்ப்படியாதவங்க, நன்றி அறியலார்கள், துரோகம் பண்ணுறவங்க, அதே போல் பரிசுத்தமே இல்லாத பரிசுத்தம் என்னன்னே தெரியாத ஒரு ஜென்ரேஷன் இப்போ உருவாகிருக்குது. அந்த காலகட்டங்களில் ஒரு ஆண் பெண் எடுத்து பேசினாலே தவறாக பார்க்கப்பட்ட காலம், அப்படிப்பட்ட காலமாக இந்த காலங்களில் சர்வசாதாரணமாக ஆண் பெண்ணோடு பேசுது அது தவறில்லை என்றாலும் மிக எளிதாக பாவம் செய்யும் சூழ்நிலை, சந்தர்ப்ப சூழ்நிலை, தலைமுறை சூழ்நிலை வாய்த்து அநேக குடும்பங்கள் அநேக கெடுக்கப்படுகிறது. அநேக வாலிப இள பிள்ளைகள் திருமண கொண்டே தரான உறவு கொண்டு அந்த திருமண உறவின் அர்த்தமற்ற தன்மையை திருமணத்தை கொண்டு எல்லாவற்றையும் முடித்துவிட்டு ஒரு அந்த பந்தத்தை நுழையும் பொழுதே பிரச்சனையோடு கூட நுழைகிறார்கள். இப்படிப்பட்ட பல காரியங்கள், பரிசுத்தம் இல்லாத ஒரு சந்ததி இன்று கிளம்பி இருக்குது. துணிகரம், துரோகிகள், அதே போல் சுபாவ அன்பு இல்லாத ஒரு சூழ்நிலை, யாரையுமே முழு மனதாக நேசிக்கிறவர்கள் இல்லை, கபட்டு இதயத்தோடு கூட கபடு ஆவியோடு கூட அதிகமாக வெளியே உள்ளொன்று புறமொன்று வைத்து பேசுகின்ற இப்படிப்பட்டாங்க கீழ்ப்படியாதவர்கள், ஆண்டவருக்கு ஏற்று நிற்கிற ஆவியானுக்கு ஏற்று நிற்கிற சுபாவம், ஆண்டவர் என்று சொல்லுவாங்க, ஆனால் உள்ளம் ஆண்டவருக்கு எதிராகவே பேசும் செய்யும், ஆண்டவர் கீழ்ப்படியாது. இப்படிப்பட்ட அநேக இருப்பாங்க. இப்படிப்பட்ட என்னை விட்டு விலகு என்று அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகின்றார். அவன் ஒரு வாலிபன், இப்படிலாம் இருக்காத. இப்படிப்பட்ட கொடிய ஆவிகள் இன்னைக்கு கிரியை செய்கிறது. சபை தோன்ற அந்த நாட்களில் என்றால் இந்த கடைசி காலம், பூமி அழிய போது, அவனுடைய வருகை வரப்போது, அந்திகிறிஸ்து தன்னுடைய ஆட்சி, இந்த 7 வருஷம்தான் பூமியோட ஃபைனல் கிளைமாக்ஸ், அவ்வளோதான். பூமி அழிச்சா கத்த புது பூமி புதுவான உண்டாக்காரு. அழிய போகின்ற பூமி அக்கனிக்கிற வைக்கப்பட்டுள்ளது. பயங்கர ஒரு பக்கம் எரிமலைகள் வெடித்து சிதறுகிறது, ஒரு பக்கம் வெப்பத்தினால் பயங்கரமான, ஒரு பக்கம் தண்ணீரினால் பயங்கரமான காரியங்கள் சம்பவிக்கிறது, ஒரு பக்கம் வெள்ளம், ஒரு பக்கம் வறட்சி. இப்படிப்பட்ட சூழ்நிலை அதிகமாக ஒரு இடத்துல அதிகமாக பனி பொழிந்து இதுவரை இல்லாததுக்கு காணப்படுகிறது. ஒரு பக்கம் மழையில ட்ரையா வறண்டு போயிட்டு பனிப்பாறைகள் பூமி வெப்பமயமால் உருகி கொண்டிருக்கிற கடைசி காலங்களில் மனிதர்களை பாவங்களை இயற்கை மறந்திருக்கிறாக இன்றைக்கு போரிட்டு கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட பல காரியங்கள் நம்மை சுற்றி சூழலிருக்கும் பொழுது ஹல்லேலூயா, நாம் தேட வேண்டிய ஒரு இடம் கர்த்தரின் கண்மலை. ஹல்லேலூயா, என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்கின்ற ஒரு தகப்பன் உண்டு. அவர் எனக்கு செவியை சாய்த்தார், நான் உயிரோடு இருக்கும் அவரை நான் தொழுது கொள்வேன். தாவீது சங்கீதக்காரன் குறிப்பிட்டான், மரணக்கட்டு என்ன சூழ்ந்துள்ளது, மரணத்தின் காரியங்கள் பில்லிசனை வைத்து ஒருவரை எளிதாக அவங்கள டைரக்டாக கொலை செய்ய முடியாதவங்க இந்த பில்லிசனை வைத்து அவங்கள அவங்க இறந்து போக வேண்டும் என்று தான் அவங்க நினைச்சாங்க, பில்லிசனை வைக்கிறாங்க, செய்ய வைக்கிறாங்க. இதுவும் கொலை தான். இது ஒரு மறைமுக கொலை. ஒரு கொலை செய்யும் பொழுது வெளிப்படையாக ஆயுதங்கள் தாக்கி கொலை செய்யும் பொழுது அதற்கு போலீஸ் கேஸ் போடலாம், அவங்கள கைது பண்ணலாம், அவங்களுக்கு தண்டனை கொடுக்கலாம். ஆனால் இன்றைக்கு அது தெரியாமல் மறைமுகமாக அவர்கள் யூஸ் பண்ணுற பொருளை கொண்டு பூஜை செய்கிறது, அவங்க நடந்த காலடி மண், அவங்களுடைய உடைகள், அவங்களுடைய முடிகள், அவங்களுடைய உள்ளாடைகள், அவங்களுடைய ஆடைகள், இப்படி இந்த காரியத்தை கொண்டு இல்லை அவங்களுடைய ஃபோட்டோ,
இப்படிப்பட்ட காரியத்தை கொண்டு செய்து அவங்கள அழிக்கணும், அவங்க குடும்பத்தை அழிக்கணும், கணவனை பிரிக்கணும், அவங்கள புத்தி சுவாதனம் ஆகணும், விபத்தில் மறைக்கணும் என்று இது செய்வது மறைமுகமாக கொலை முயற்சி. அது நடக்கும்போது அது கொலைதான். அந்த கொலைக்குரிய தண்டனை பூமிக்குரிய அரசாங்கத்தால் கண்டுபிடிக்க முடியாது, அவங்களால அதை சரி செய்ய முடியாது. பூமிக்குரிய யாராலையுமே, எந்த ஒரு சக்தியாலையும், எந்த ஒரு நபராலையுமே அப்படிப்பட்ட காரியத்தை விடுதலை செய்ய முடியாது. மேலே வானத்தை கீழே பூமியிலும் இயேசு நாமம் அல்லாமல் வேறு எந்த நாமமும் இப்படிப்பட்ட காரியங்கள், இந்த பாவம், சாபம், இருளிலிருந்து, பிசாசிலிருந்து விடுதலை அடைய இயேசு நாமம் மாத்திரம் பூமியில் கொடுக்கப்பட்டுள்ளது. இன்றைக்கு அதை தெரியாம நிறைய ஜோசிகாரங்க, நிறைய இந்த மாதிரியான பூஜாசாரிகள் பூஜை செய்யணும் சொல்லி ஜனங்களுடைய காசை வஞ்சித்து அபகரித்து அநேகர் இப்படி பூஜை புனஸ்காரம் என்று கோடி கோடியாக நிறைய சுருட்டுறாங்க. ஆனால் யாருக்குமே அதை செஞ்சவங்க அதுலேருந்து விடுதலை அடைந்ததாக சரித்திரமே கிடையாது, எந்த சாட்சி சொல்ல முடியாது. ஆனால் அதே பிரச்சனையோடு கூட நீங்கள் ஏசிட்டு வரும்போது ஆண்டுடைய பிள்ளைங்கிட்ட ஜெபிக்கும் பொழுது அப்படிப்பட்ட விடுதலையில் கட்டுலேருந்து விடுவிக்கப்பட்டாங்க ஏராளமான பேர். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டீங்க யாராக இருந்தாலும் சரி, இப்பொழுது மரண வியாதியிலே, மரண படுக்கையிலே, மரண பிரச்சனைகள் காணப்படுகிறதா மரண வியாதி, உடனே முழங்கால் பண்ணிட்டு நீங்கள் அப்பா நான் செய்த எல்லாம் பார்த்து மன்னிங்க, என்ன உங்கள் ரத்தத்தால் என்னை கழுவுங்க, என்னை நீதிவனை மாற்றுங்க, உங்கள் ஒரு சொட்டு ரத்தம் நீங்கள் எனக்காக இறந்தீங்க, நீங்கள் எனக்காக உயிரோடு எந்திரிச்சிங்க, உங்கள் ரத்தத்தால் நீங்கள் என்னுடைய உடம்பை தொடுங்க, வியாதிப்பட்ட அந்த உறுப்பை தொடுங்க, எனக்கு நீங்கள் மாற்ற சுகம் கொடுக்க முடியும், இந்த பிரச்சனையிலிருந்து என் குடும்பத்தை விடுதலை செய்ய நீங்கள் மாற்ற முடியும். நீங்கள் ஜெபிக்கும்போது கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்பார். ஹல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் உங்கள் சத்தத்தை கேட்பார், அவர் உங்களுக்கு செவி என்னச்சவரா சாய்ப்பார். நீங்கள் அவரை உயிரோடு தொழுதுகள் என்ன இங்கே சங்கீதக்காரன் குறிப்பிட்டா, பாதா இடுக்கண்கள் என்ன பிடித்தது, இக்கட்டு சஞ்சலத்தில் அடைந்தேன். பாதாளத்தின் ஆவிகள், இந்த பிலிசனி வைக்கிறவங்க இறந்த ஆவிகளையும் வைத்து என்ன செய்வாங்க, பிசாசின் ஆவிகள், இறந்த பிசாசின் ஆவிகளை கொண்டு இப்படிப்பட்ட காரியங்கள் செய்து ஒரு குடும்பத்தை அழிக்க அந்த ஆவிகளை ஏவி விடுவாங்க. முதலாவது அந்த ஆவி சென்று அவங்க பயங்காட்டம், கெட்ட சொப்பனங்களோ அவங்க பின்தந்த இப்படிப்பட்ட ஒரு காரியம் கொண்டு சிந்தனையில் ஒரு பயத்தை காட்டிக்கிட்டு இருக்கும். அவங்க பயந்துட்டு அந்த பிலிசனி அவங்க மேலே கிரியை செய்கிறோம். பாதாளத்திலிருந்து வந்த ஆவிகள், பாதாள ஆவிகள், நாம் ஆவில் நிறைஞ்சி அந்நிய பாஷையில் ஜெபிக்கும் பொழுது சொல்ல வேண்டும், ஹல்லேலூயா. இயேசு நாமத்தில் பாதாளத்திலிருந்து வந்த ஆவிகளே எரிக்கப்பட்டு போங்க. நீங்கள் எங்கேருந்து வந்தீங்களோ அங்கே புறப்பட்டு போங்க. நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டு நீதிவான் ஆகி சபைக்கு போய் அந்நிய பாஷையில் அபிஷேகத்தில் பேசினா விசுவாசத்தில் நடக்கும் அடையாளங்கள் நட சொன்னார். நவமான பாஷை நீங்கள் பேசும்பொழுது பிசாசுகளை துரத்துவீர்கள், வியாதியை சொஸ்தமாக்கள். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் இன்னைக்கு ராஜரிக ஆசாரிகள், ஒவ்வொருவருக்கும் பிசாசு தந்த அதிகாரம் உண்டு. இயேசு நாமத்தால நீங்க நல்ல பைபிளாசு ஜெபித்து ஜெப வாழ்க்கையில சரியாக இருந்தால், ஆண்டவர் கூட நல்ல உறவு இருந்தால், நீங்க கை நீட்டினா வியாதி சுகமாகும். நீங்க கை நீட்டினா இயேசுவின் நாமத்தால இந்த நபரை விட்டு, இந்த சரீரத்துக்கு புறப்பட்டு பொல்லாத ஆவி நரகத்துக்கு போ. பிசாசை தொடுத்தோடனே ஒரே இடம் நரகத்துக்கு. அது எங்கேருந்து வந்துச்சு? நரகத்துலேருந்து, பாதாளத்துலேருந்து வந்துச்சு. அந்த பாதாளத்துக்கு திரும்ப அனுப்ப வேண்டும். பிசாசுக்கு அந்த வார்த்தை கேட்டால் ரொம்ப பயப்படும். இயேசுவின் ரத்தங்கிற வார்த்தைக்கு பிசாசு பயப்படும். ஏசின் வல்லமைங்கிற வார்த்தைக்கு பிசாசு பயப்படும். ஏசின் ரத்தம் நீங்கள் சொல்ல சொல்ல பிசாசுல அலறி ஓடும். அதே போல ஏசின் நாமத்தில் புறப்பட்டு பாதாளத்தை போய் என்று சொல்லும் போது அதை மிகுந்து பயப்படும். பூமியில நல்ல சூழ்நிலை காணப்படுகிறது, நல்லா அது சுதந்திரமாக சுற்றி தெரியலாம். ஆனால் நரகத்துல பிசாசு என்ன செய்யுமா கொடுமைப்படுத்தும். அங்க இங்கே உள்ள மாதிரியான காற்று கிடையாது. அங்க முழுதுமே வெறும் தீ தான், வெறும் அந்த புழுக்கள் சரீரத்தை தின்று கொண்டே இருக்கும். இடைவிடாத சித்திரவதை, நரகம். இப்பொழுதும் கூட அந்த பூமி உண்டானதிலிருந்து ஆண்டதை மறைஞ்ச, ஆண்டை வெறுத்த, ஆண்டுக்கு பிரியமில்லா காரியங்கள் செய்த, ஆண்டுடைய பிள்ளையை வாழ்ந்து தேவனுக்கு பிரியமில்லா காரியங்கள் செய்த அநேகர் இன்றைக்கும் நரகத்துல பாதாளத்துல வாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவங்களுடைய அலறல் சத்தம் கேட்டுக்கொண்டு இருக்கிறது. அவங்களுடைய ஜீவன் கதறிக்கொண்டே இருக்கிறது. என்னை யாராவது இருந்து வெளியே கொண்டு வாங்க என்று கதறிக்கொண்டே இருக்கிறது. அவங்க செய்த பாவம் அவங்களை சிந்திட்டு அகலாது. அவங்க செஞ்ச ஒவ்வொரு துரோகம், ஒவ்வொருத்தர் அவங்க கெடுத்ததை வச்சது எல்லாம் அவங்க கண்முன் வந்து கொண்டே இருக்கும். அது அவங்க இன்னும் வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கும். பரலோகத்தில் போனால்
இந்த பூமியில இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோங்கிறத சிந்தனை இருக்காது. கர்த்தர் நம்மளை வேறே சிந்தனை பேரின்ப வீட்டுக்கு அழைச்சிடுவார். நம்ம அவருடைய வலது பக்கத்துல நித்திய பேரின்பம் உண்டு. அவர் சமூகத்துல பேரின்பம், ஹல்லேலூயா, நித்திய சந்தோஷம். அந்த சந்தோஷத்தால நம்மளை நிரப்பாரு. அதனால நம்ம பூமியில பட்ட பாடு வாழ்க்கையெல்லாம் மறந்து போயிடும். அந்த கஷ்டம் கவலைகள் எதுவுமே நமக்கு ஞாபகத்தில் இருக்காது. ஆனா அதற்கு ஆப்போசிட்டா நரகத்துல நீங்க செஞ்ச உங்களை நோக்கி சுவிசேஷம் வரும்பொழுது அதை மட்டுப்படுத்தது, அதை அவமதிச்சது, ஊழியக்காரங்களை தவறாக பேசுனது, குறை சொன்னது, மற்றவங்களுக்கு எதிராக பொய் சாட்சி பேசுனது, தூஷித்தது எல்லாமே உங்கள் சிந்தையில் அந்த பாவம் ரத்தத்தால் கழுவப்படாமல் நீங்கள் ஆண்டுட்டு அறிக்கையிடாமல் இருக்கும் பொழுது அப்படிப்பட்டவங்க நிறைய செல்லும்போது அந்த சிந்தனைகள் அவங்களுக்கு கொலை செய்து கொண்டே இருக்கும். அவங்கள கொண்டுட்டே இருக்கும் ஒவ்வொரு நொடியும். அதுதான் பாதாள அனுபவங்கள். இங்கே இந்த இடத்துல சங்கீதக்காரன் குறிப்பிட்டான், அப்படிப்பட்ட ஒரு காரியம் என்ன செய்து சூழ்ந்து கொண்டது. ஆனால் நான் என்ன செய்வேன், கர்த்தருடைய நாமத்தை நான் தொழுது கொண்டு கர்த்தாவே என் ஆத்மாவை விடுவியும் என்று நான் என்ன செஞ்சேன், நான் கெஞ்சினேன். ஹல்லேலூயா. கர்த்தர் யாரு? கிருபையும் நீதியும் உள்ளவர். நம்முடைய தேவன் யாரு? மன உருக்குமர். கர்த்தர் கபடற்றவர்களே காக்க நான் மெலிந்து போனேன், அவர் என்னை ரட்சித்தார். நான் இவ்வளவு பாடுபட்டாலும் நான் அவரை தொழுதுகொள்ள, அவரை நோக்கி கூப்பிடுவேன், அவரை விண்ணப்பத்துக்கு செவி கொடுப்பார். அந்த நிச்சயம் அன்று இருந்தது. உங்களுக்கும் அந்த நிச்சயம் இருக்கணும். எவ்வளவு பிரச்சனையிலையும் நான் ஜெபிப்பேன், ஏசப்பா ஜெபத்தை பதில் கொடுப்பார். நான் இந்த பிரச்சனை வெளியே வருவேன். சொல்லுங்க, நான் இந்த பிரச்சனை வெளியே வருவேன். ஹல்லேலூயா. நான் இந்த வியாதிலிருந்து வெளியே வருவேன். கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பார், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். வெளியே சொல்லுங்க, கர்த்தர் என்னை காப்பார். கபடி இல்லாம பண்ணுங்க. ஒவ்வொரு ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிப்பார். உங்க உள்ளத்துல கபடி இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. உள்ளன்று புறமன்று வைத்து பேசக்கூடாது. ஆண்டவர் எப்படி இருந்தார்? வெளிப்படையா இருந்தாரு. ஹல்லேலூயா. அதே போல உங்களுடைய உள்ளம் திறக்கப்பட புஸ்தகத்தை போல இருக்க வேண்டும். யாருடன் சமாதானம் இருக்க வேண்டும். தோழரோடு கூட, நெருங்கி ஒருவரோடு கூட, இச்சகமானதோடு கூட இருமனதாக பேசக்கூடாது. வெளியே ஆட்டுக்குட்டி உள்ள ஓனாய் அப்படியோட சுபா நமக்கு இருக்கக்கூடாது. அது அந்திகஸ்தின ஆவி, பிசாசின் ஆவி. ஹல்லேலூயா. நீங்க கபடி இல்லாமல் இருக்கும்போது கர்த்தர் உங்களை காப்பார், ரட்சிப்பார். என் ஆத்துமா நன்மை செய்தபடியால் நீ நிலைப்பாலுக்கு திரும்பு. அவர் ஜெபிக்கிறார். நான் இப்படி பிரச்சனை இருக்கேன், ஆனா நான் ஆண்டு நோக்கி வணங்குவேன், அவரை தேடுவேன், எனக்கு பலவத்தின் ஒத்தாசை கொடுப்பார், என்னை ரட்சிப்பார் என்று சொல்லிட்டு உடனே சொல்லாரு, கத்த ஆத்மாவும் கத்த உனக்கு நன்மை செய்துட்டார், உனக்கு இளைப்பல் தந்து விட்டார். ஹல்லேலூயா. நாம் இந்த ஆவியில் நிறைஞ்சு ஜெபிக்கும் பொழுது, இந்த ஜெபத்தை போட்டு அதோடு கூட நம்ம சேர்ந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது, ஹல்லேலூயா, நம்முடைய ஆத்துமாவுக்கு இளைப்பாதல் உண்டாகும். ஹல்லேலூயா. அந்நிய பாஷையில பேச ஜெபிக்கும் பொழுது நம்ம சுற்றி சூழ நம்ம கிரியை சென்ற வீடுகளில் பயத்தின் ஆவிகள், தோல்வின் ஆவிகள், தற்கொலையின் ஆவிகள், மனமடி உண்டு ஆவிகள், பிசாசின் ஆவிகள் வார்த்தையால் நம்ம ஆட் பண்ணி நம்மளை எப்படியா ஜெபத்தை செய்ய முடியாது, கத்திற்கென்று எலும்ப விட முடியாத நம்மளை கூட புரண்டு அப்படிப்பட்ட ஆவிகள் எரிக்கோட்டு போகும். அதற்கென்று நாங்கள் எப்பவுமே சொல்றது, அதிகமாக அந்நிய பாஷையில ஆவில ஜெபிங்க, அபிஷேக் நேரம் ஜெபிங்க. நம்ம சுற்றி சூழ ஒரு உலகம் காணப்படுகிறது. நம்ம பார்க்கிற உலகம் வேறு, நம்ம காணாத மாம்சத்தின் உலகம் உண்டு, ஆவி உலகம் உண்டு. அந்த ஆவின் உலகத்துல பல ஆவிகள் நம்ம எங்க விழத்தள்ளணும், நம்ம எங்க விழுந்து போனோம், எப்போ நம்ம நடத்து போலாம்னு சொல்லி நம்மளை விழத்தள்ளுறதுக்கு ட்ரை பண்ணிக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட இந்த ஆவிகளை வீழ்த்த வேண்டும் என்றால் ஆவிலிருந்து நீங்க ஜெபிக்க வேண்டும். நீங்க அப்படி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பாதாள ஆவிகளை, மரண ஆவிகளை கர்த்தர் எரிப்பார். உங்க ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் உண்டாகும். ஹல்லேலூயா. பிசாசு தந்தனை அறிந்து ஜெபிங்கள், ஆவியில் நம்பி ஜெபிங்கள், கர்த்தரோடு கூட இணைந்து ஜெபிங்கள். கர்த்தர் உங்களுக்கு யுத்த அபிஷேகத்தை ஊற்றுவார். ஹல்லேலூயா. வானமண்டல அப்பல்லாத விஷயங்களையும் போராட்டங்களை கர்த்தர் முறியடிப்பார். உங்க வாழ்க்கையை ஜெயம் கிடைக்கும். உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில தரைப்பட்ட நன்மை கிடைக்கும். உங்க வாழ்க்கை உயரும், உங்கள் வேதனை மாறும், உங்கள் வியாதி மாறும், உங்களுடைய எல்லா போராட்டங்களும் மாறும். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவரை நாமத்தை தொழுது கொள்ளுங்க, அவர் நோக்கி சத்தமிட்டு ஜெபிங்க, விசுவாசத்தோடு ஜெபிங்க, ஊக்கத்தோடு ஜெபிங்க. கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். ஜெபிப்போமா? ஜெபம். அப்பா பிதாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொருவர் மேல தேவ மகிமை இறங்கட்டும், தேவ மகிமை இறங்கட்டும், தேவ மகிமை இறங்கட்டும். அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சந்தோஷத்தினால் நிரப்புங்க, சமாதானம் நிரப்புங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். அப்பா எப்போதும் இந்த வீடுகளுக்குள்ள ஜெப சத்தம் கேட்கட்டும்பா.
உங்க உறவு அப்பா, உறவுல பலப்படுத்துங்கப்பா. உம்மோடு உள்ள இந்த ஐக்கியம் உறவுல பலப்படுத்துங்கப்பா. பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்கப்பா. ஒவ்வொருவருக்குள்ள அந்த ஜெப ஆவியினால் நிரப்புங்கப்பா. நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. பிசாசின் தந்திரங்களை அறிந்து அதை அழித்து ஜெபிக்க அந்த அபிஷேகத்தை, அப்படிப்பட்ட அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. ஆவிகளை பகுத்தறிகிற வரங்களை ஊற்றுங்கப்பா. ஒவ்வொருத்தருக்குள்ள ஊற்றுங்கப்பா. ஒவ்வொருத்தர் மேல ஊற்றுங்க, ஊற்றுங்க, ஊற்றுங்க. இப்போதே அந்த வல்லமை இறங்கட்டும். அந்த வரம் இறங்கி வரட்டும்பா. ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தினால் நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. எது நல்ல ஆவி, எது பிசாசின் ஆவி என்று, எது பிசாசின் தந்திரம் என்று அறிந்து அந்த கிரியைகளை எதிர்த்து அழிக்க அப்படிப்பட்ட வல்லமையினால் அபிஷேகத்தினால் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க, 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 நிரப்புங்க. லோ ராகா ஃபரபரா துரபா ஷபரபா. மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். ஆசீர்வதிக்கிறேன். எல்லா கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா. God bless you all.